கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில கூட அவருக்கு நன்றியோடு அவர் பிரசன்னத்துக்கு முன்பதாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவதற்காக தாவீதை போல சங்கீதம் 95:2 சொல்றது போல, come before his presence with thanksgiving and his courts with praise. நல்ல துதி பலிகளோட ஆண்டவரே உம்மை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், உமக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சேர்ந்து நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். வந்திருக்கிறதே உம்மை துதிக்கிறதுக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கிற ஜீவனோட முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்னு பாடி தேவனை உயர்த்தலாம். பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்வோமா? நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னனின் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். சொல்லுங்க. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கட்ட செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருகவை நீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். நின்ற போது சொல்வோமா? அற்புதமாக நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி இயேசுவே. கண்மணியே என்று என்னை அழைத்தீர். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாடுவோமா? பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், நம் சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம், பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின். மீண்டும் சொல்வோமா? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை. கடைசியா சொல்வோமா? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள
உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரல் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? வேற என்ன நம்மளுக்கு வேணும்? ஆமென். அவரோட புகழ் பாடிக்கொண்டே எல்லா தடைகளையும் நம்ம கடந்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க நம் தேவாதி தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. நம் கண்களை மாத்திரம் அவர் மேல பதித்து ஓட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அப்படி நம்ம செஞ்சோம்னா இதிலும் மேலான காரியத்தை நம்ம காண்போம். ஆமென். இதிலும் மேலானதை நம் தேவன் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு. கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோணவில்லை நீர் எனக்காக செய்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை விசுவாசித்து ஒரு புது பாடலை நம்ம பாட போறோம். அந்த பாடல் சொல்லுது, காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் என் நங்கூரம் யாரு? இயேசுவிலே. நங்கூரம் அசைக்கப்பட மாட்டேன், ஏன்னா என் நங்கூரம் இயேசுவிலே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து இந்த புது பாடலை பாடுவோம். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். விசுவாசத்தோட அறிக்கை செய்யலாமா? இதிலும் மேலானதை சொல்லுங்க. இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. சொல்வோமா? இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலான காரியம் நான் காண்பேன். மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்று. இன்னும் சொல்லமா? பெருகவே பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லைகளை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இயேசு வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை. நீங்க பாடுங்க. ஆமென். நம் தேவன் செய்து முடிப்பார். நம் தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். நம்மை வெற்றியாக. திரும்பிய பாடலாமா? வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். நம்மை வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை,
செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். நல்ல கரங்களை தட்டி நம் தேவன் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நம்மளுக்கு முன்பதாக செல்லுகிறார். கோணலானவைகள் எல்லாவற்றையும் நேராக மாற்றிக்கொண்டு எதிரியை நம்மளுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தான் நம் கண்மலையானவர். ஹல்லேலூயா. He is my strong tower. நான் அடைக்கலத்துக்கு உங்ககிட்ட தான் நான் ஓடி வருகிறேன் இயேசுவே. நீர் தான் என் கண்மலை, என் கோட்டை. நான் நம்பி இருக்கிற ஒரே ஒரு தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. அதை தான் நம்ம அறிக்கை செய்து பாட போறோம். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என்னை ரட்சித்தீரே. இன்னைக்கு நான் மட்டும் இங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். ஆனா எத்தனையோ பேர் ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரும் அவங்களோட அன்பை காணணும் இயேசுவேன்னு ஒரு பாரத்தோட ஒரு சந்தோஷத்தோட என் கண்மலை நீங்க தான் நம்ம சேர்ந்து பாடுவோமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. சொல்வோமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். மீண்டுமா? என் பலனாகிய கர்த்தாவே, முழு பலத்தோடு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இருக்கிற இடங்கள்ல எழுமி நின்று சொல்வோமா? என் பலனே, என் கண்மலை, என் கோட்டை நீர்தான். என் பலனாகிய இயேசுவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய, என் பலனே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில்
எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் முழு பலத்தோடு என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய என் பலனே இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன்ப்பா. என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உம்மை உயர்த்துகிறோம். என் கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. சொல்லுங்க. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்யம். மீண்டும் சொல்லுவோமா? நீரன் கண்மலை, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய இயேசுவே நானும் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. என் பலனாகிய கர்த்தாவே நானும் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, உம்மை நாங்க நேசிக்கிறோம்ப்பா. எனக்காக ஜீவன் தந்த தேவனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளையில் ஒரு புதிய பலத்தினால எங்களை நிரப்புங்க. பலனே இல்லாம நாங்க காணப்பட்டிருக்கிறோம் அப்பா. we need your strength. உங்களோட பலன் எங்களுக்கு வேணும் அப்பா. சிலுவையை சுமந்தீரே, உங்களோட சிலுவையின் மேன்மைக்காக நன்றி அப்பா. இயேசுவே, நீங்க எங்களுக்கு போதும். சொல்லுங்க, இயேசுவே நீங்க எங்களுக்கு போதும் அப்பா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நீங்க போதும் இயேசுவே. கரங்களை தட்டி எனக்காக ஜீவன் விட்டவரை கரங்களை தட்டி அவரை உயர்த்தி பாடுவோமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே
பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. நான் மயங்கிடக்கூடாது இயேசுவே, முன் செல்லவே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகினாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகினாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு நீர் எங்களுக்கு போதும் அப்பா, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பட வேண்டுமே உன்னதத்து நாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்து நாவி உயிர்ப்பிக்க வேண்டும், எங்களை உயிர்ப்பீங்கப்பா. பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்து நாவி உயிர்ப்பிக்க வேண்டும். உங்களோட வல்லமையால இங்க நிரப்புங்க இயேசுவே. பின்மாறியாக வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. உங்க ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு விளங்கப்பட்டப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. நல்ல நிரம்புங்க நிரம்புங்க இயேசுவின் நாமத்தினால புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓரி தரலஷ்ணஹம் தரலகரபியா தரலகரபரபா. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood. வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை, அற்புதத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்குது. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகரபஹலா ஜந்தரமகதா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. கையை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் விலகாத மேகம், விலகாத முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே,
மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. சொல்லலாமா? என் உணர்வுல என் பேச்சுல என் பேச்சுல எல்லாரும் சேர்ந்து என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல ஓ என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. கையை உயர்த்தி அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவி மகதரமஜலிரமணலா. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவருடைய ஆளுக சத்தத்தை உயர்த்தி அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல சபையார் யாவரும் இணைந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை உயர்த்துவோம். தெளிவின் ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக, தேற்றரவாளருக்காக, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரே. காலை வேளையில உம்முடைய அற்புதமான பிரசனம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கின முடிக்கிறமாகி உம்மை நோக்கி ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பலன் தருவீராக. இந்த காலவெளியில் எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் உம்முடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்ததுக்காக நல்ல ஒரு விசை கூட கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு He deserves all the glory, all the honor. உம்முடைய சமூகம் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தட்டும் ஐயா. மீதியான வேலை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என்னோடு கூட 100ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும்படி நான் கேட்கிறேன். லெட்ஸ் டர்ன் along with me Psalms 100. நாம் யாவரும் ஒன்றிணைந்து தேவ சமூகத்தில் கர்த்தருடைய அற்புதமான இரக்கம், கிருபை, தயவை நினைத்து 100ஆம் சங்கீதத்திலே தேவனுடைய வார்த்தைகளை முதல் வசனத்தை சகோதரர்களும் 2வது வசனத்தை சகோதரிகளும் கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். முதல் வசனத்தை சகோதரர்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு ஆனந்த கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவரின் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம்.
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 100ஆம் சங்கீதம் நன்கு அறிமுகமான, நல்ல தெரிந்த, தேவ சமூகத்திலே நாம் பலமுறை வாசித்த, தியானித்த அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சங்கீதத்திற்குரிய திறவுகோள் வார்த்தை ஒன்று உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். Every psalms has its own keyword. ஆமென். அதன்படி இந்த 100ஆம் சங்கீதத்தினுடைய திறவுகோள் வார்த்தை என்ன என்பதை பார்ப்பீர்களானால், 100ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை பாருங்கள். 100ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு என்ன சொல்கிறது? ஸ்தோத்திர சங்கீதம். ஹல்லேலூயா. A song for giving thanks. ஆமென். நன்றி உள்ள இருதயத்தோடு தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கிற ஒரு அற்புதமான சங்கீதம் இந்த 100ஆம் சங்கீதம். ஆமென். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் போதும், நம்மால் சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு செய்தாரா இல்லையா? நாம் கடந்து வந்த பாதைகளை சற்று நாம் திரும்பி பார்ப்போமானால் நம்மால் சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சங்கீதத்தை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த சங்கீதத்தினுடைய திறவுகோள் வார்த்தையாகிய 2வது வசனம் மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. 2வது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். Serve the Lord with gladness, come before his presence with singing. ஆமென். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. என்ன சத்தத்தோடு? ஆனந்த சத்தத்தோடு. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்கள் உண்டு. ஆமென். அதில் ஒரு பெயர் சச்சிதானந்தம். ஆமென். என்ன பெயருங்க? சத்து சித்து ஆனந்தம். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஆனந்த சத்தத்தோடு, அப்படியானால் அபிஷேகத்தோடு, ஆவியானவருடைய உள்ளிருக்கிற அந்த மகிழ்ச்சியோடு, ஜீவனுள்ள தேவனை துதிக்கிற துதியின் சத்தத்தோடு. ஆமென். worship to the Lord with gladness. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ஹல்லேலூயா, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். come before his presence with singing. ஆமென். பாடல் பாடிக்கொண்டே மகிழ்ச்சியோடே வாருங்கள் என்று சங்கீதக்காரர் கொடுக்கிற அழைப்பு எத்தனை அற்புதமானது. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். எப்படி ஆராதனை செய்யணுமா? பக்கத்தில் பார்த்து மகிழ்ச்சியா சொல்லுங்களேன். எப்படி ஆராதனை செய்யணும்? மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். ஆமென். தூங்கி விழுற மூஞ்சியோடு ஆராதனை செய்யக்கூடாது. சில ஆட்களை பார்த்தா தூங்கி விழுற ஆட்களாக இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்கக்கூடாது. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எதையோ இழந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. பல காரியத்தை ஒருவேளை நீங்கள் இழந்திருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வரணும். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்குள் கலிகூறுவேன் என்று ஆபகுக் சொல்வது போல, எத்தனை நஷ்டங்கள் தோல்விகள் வந்தாலும் என் ஜீவனுள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரை நான் துதிப்பேன், ஆராதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். ஆமென்.
இன்னும் அவரை துதிப்பேன். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. தேவ சமூகத்திலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வர வேண்டுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. நல்ல சத்தம் நல்ல சொல்லாமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு செய்த நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை, இவைகளை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது தேவ ஆவியானவர், ஜீவனுள்ள தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பாயிருக்கிறது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆராதனை என்பது மிக முக்கியம். விசுவாச வாழ்க்கையிலே ஆராதனை என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம். ஆமென். ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் வீட்டிலும் தனி ஜெபத்திலும் ஆலய கூடுகையிலும் எப்பெல்லாம் வருமோ கர்த்தருக்கு மகிமை உண்டாக நாம் ஜீவனுள்ள தேவனை பாடி துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி தேவன் கொடுக்கிற கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 ஆகிய வசனத்திலே கர்த்தர் மோசையோடு பேசும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், இமோரியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நீ இஸ்ரவேல் புத்திரர், 10ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. 12ஆம் வசனம், அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? நீங்கள் இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். முச்செடி தனில் உனக்கு தரிசனம் தந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை இந்த மலைக்கு, ஜனங்களை, உன் மூலமாக திரளான ஜனங்களை பாவ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு வந்து இந்த இடத்திலே உங்களை நிறுத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உங்களை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென் சொல்லலாமா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படாதவன், அடிமைத்தனத்திலிருந்து நீக்கப்படாதவன், அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வராதவன் தேவனை ஆராதிக்க முடியாது. ஆமென். பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க முடியாது. ஆமென் சொல்லலாமா? பாவத்தின், பிசாசின், உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தேவனை முழுமனதோடு ஆராதிக்க முடியாது. முழுமனதோடு ஆராதிக்க வேண்டுமானால் தேவ சமூகத்திலே முழுமையான ஒரு விடுதலையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, 100ஆம் சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். பாவ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு, நம்மை விலக்கி, ஜீவனுள்ள தேவனுடைய பலத்த கரத்தினாலே நம்மை நடத்துகிற தேவன் நலமும் விசாலமான தேசத்தை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களித்தது போல இந்த கடைசி நாட்களில் நலமும் விசாலமான பரம கானானை நமக்கு வாக்களித்து பாவத்தின் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி மீட்டு நம்மை நடத்தி வருகிற அற்புதமான தேவனுடைய கிருபைகளை, இரக்கங்களை நினைத்து அவரை துதித்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை ஜீவனுள்ள தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தமரல்லே சொல்லாமா? பொல்லாத பிசாசுனுடைய தந்திரங்களில் ஒன்று, ஜனங்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க கூடாது, அவர்களை நொறுக்கி, அவர்களை கட்டி, அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கும் அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க.
பொல்லாத பிசாசு இன்றைக்கு திரள் கூட்ட ஜனத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆமேன். சிகரெட்டிலையும் குடியிலையும் சினிமா கேளிக்கையிலையும் பல திரள் கூட்ட ஜனத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆமேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. கேட்டா மனுஷன் சொல்றான், நான் எப்படியும் விட்டுருவேன், நான் நினைச்சேன்னா விட்டுருவேன், ஒரே நிமிஷத்துல விட்டுருவேன். ஆமேன். குடிக்கிற மனிதனை கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஜனவரியில விட்டுருவேன், பிப்ரவரியில விட்டுருவேன், கடைசியில மார்ச் வரையில தான் போய் விடுறான். ஆமேன். எத்தனை வேதனை! எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கை பாருங்கள். இந்த மலையில் எனக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள், இதுதான் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு நம்மை தூக்கி எடுத்து இரத்தத்தினாலே கழுகி கண்மலையாகி அவருடைய வார்த்தையின் மேலே நம்மை நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி வைத்திருப்பதற்குரிய நோக்கம், நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 4:24 சொல்கிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆனால் பொல்லாத பிசாசுனுடைய தந்திரங்களில் ஒன்று, எப்படியெல்லாம் ஆராதனையை தடை செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் ஜனங்களை ஆராதிக்க விடாதபடி அவர்களை கட்டி போடணுமோ, அப்படியெல்லாம் அவன் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமேன். சத்தபர் ஆமேன் சொல்லுங்க. ஆராதிக்க தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு வரும்பொழுதுதான் என்னைக்கு வராத தலைவலி வரும். ஆமேன். அப்பதான் குழந்தை அழுவோம். ஆமேன். அப்பதான் வராத சித்தப்பா வருவார். ஆமேன் சொல்லுங்க. வீட்டை பூட்டிட்டு வெளியே வரும்பொழுது ஆட்டோ வந்து நிற்கும், சித்தப்பா வருவார். ஆமேன். சித்தப்பா வந்துட்டாருன்னு உள்ளே கூட்டின்னு போயிட்டு ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது, வாங்க சித்தப்பா ஆராதனைக்கு போகலான்னு அவரையும் கூட்டு வந்துடணும். அல்லேலூயா. அடுத்த முறையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையில் வரவே மாட்டார். சத்தம் ஆமேன்னு சொல்லலாமா? பொல்லாத பிசாசுனுடைய கிரியைகளில் ஒன்று, எப்படியெல்லாம் தேவ ஜனங்களை ஆராதிக்க கூடாதபடி தடை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவன் தடை செய்கிறவன். ஆமென். கர்த்தர் மோசேயை அனுப்பி அனுப்பி பார்வனத்திலே பல முறை அனுப்பினார், என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு. ஆமென். நான் ஜனங்களை ஆராதிக்க போக விடமாட்டேன். நான் ஜனங்களை போக விடுவதற்கு அவர் யார் என்று கேட்டான் பார்வோன். ஆராதிக்க விடாதபடி அவன் தடை செய்து தேவ ஜனங்களை தடை பண்ணுகிறவன் பொல்லாத பிசாசு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய் பெற்றோர்களோடு இருந்தவர் தன்னுடைய 30வது வயதிலே ஊழியத்தை தொடங்க ஆரம்பித்தார். ஆமென். 30வது வயதில் ஊழியத்தை தொடங்கும் பொழுது 40 நாள் உபவாசம் இருந்தார். எத்தனை நாள்? வேதம் சொல்லுகிறது, அந்நாளில் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். 40 நாள். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 40 நாள் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். பிசாசினாலே சோதிக்கப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தினான். உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களை மகிமையை காண்பித்தான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் காண்பித்து நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஒரு ஆமென் சொல்லாமா? எல்லா மகிமை எல்லாவற்றையும் காண்பித்து இவைகளை எல்லாம் மீட்பதற்காக, இந்த ஜனங்களை மீட்பதற்காகத்தானே நீர் வந்தீர். கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உம்முடைய ஜீவனை தியாகமாக ஈந்து இந்த ஜனங்களை மீட்பதற்காக வந்தீர் என்பதை நான் அறிவேன். ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்றேன். நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன். சத்தம் ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு புரிகிறதா? எதை ஆராதிக்கணுமோ அதை ஆராதிக்க விட மாட்டான், எதை ஆராதிக்க கூடாதோ அதை ஆராதிக்க செய்வான். ஹல்லேலூயா.
பொல்லாத பிசாசுனுடைய தந்திரங்களில் ஒன்று, யாரை ஆராதிக்க வேண்டுமோ அவரை ஆராதிக்க விடாதபடி, எதை ஆராதிக்க கூடாதோ அவைகளை ஆராதிக்கும்படியாக உங்களை கட்டி போட்டு உங்களை தேவ ஆசீர்வாதத்திற்கு புறம்பாக்குகிறவன் பொல்லாத பிசாசு. ஆமென். என்னை பணிந்து கொண்டு என்னை ஆராதித்தால் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன். ஹல்லேலூயா. பாருங்கள், பொல்லாத பிசாசுனுடைய தந்திரம் பாருங்க. என்னை பணிந்து கொண்டு என்கிட்ட வந்தா இதெல்லாம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகள் எச்சரிக்கையா இருக்கணும். தேவனை ஆராதிக்க வருகிற நேரத்தில் வருகிற எந்த தடைகளாக இருந்தாலும் தடைகளை உடைத்து தேவ சமூகத்தில் தேவ சன்னிதானத்தில் வந்து அவரை பணிந்து கொள்வது நமக்கு கிடைக்க பெற்ற பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லாமா? சத்தமானே சொல்லுங்க. தேவ சமூகத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு பாருங்கள். இயேசு அந்த பொல்லாத பிசாசுக்கு சொன்ன பதில் லூக்கா 4:8 பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆமென். எழுதியிருக்கிறதே. எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. It is written. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, உபாகமம் 6:13 சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொல்லாத பிசாசுக்கு முன்பதாக உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவர் நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். சத்தவரலிலே சொல்லாமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவன் ஒருவரையே பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசுவையே ஆராதிக்க விடாதபடி பிசாசு தடுப்பானால் நீங்கள நானும் ஏமாத்துறோம். ஆமென். ஏன்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது உள்ள ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க கூடாது என்பதற்காக பொல்லாத பிசாசு என்னென்ன தடைகளை உண்டு பண்ண முடியுமோ அத்தனை தடைகளை கொண்டு வந்து நிற்பான். சத்தம் ஆமென் சொல்லாமா? ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆமென். வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதனால விசுவாசிகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கணும். சொல்ல மாட்டீங்களே? விழித்திருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விழித்திருங்கன்னு சொல்லுங்க. தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஆமென். விழித்திருக்கணும், எப்பொழுதும் விழித்திருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் உண்மையான அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்தால் யாரும் உங்களை ஆராதனைக்கு தடுக்கவே முடியாது. எவனும் உங்களை ஆராதனைக்கு தடுக்க முடியாது. சத்தமா இல்லை சொல்லாமா? நீங்கள் கர்த்தர் பேரில் உண்மையான அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அந்த அன்பு உங்களை கிறிஸ்துவினிடத்திலே நெருக்கி ஏவும். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்லுது போல, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுதான்னு கேட்குறேன். கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி உள்ள இருந்துன்னா நெருக்கி ஏவும். நம்முடைய கால் வேகமாக ஓடி வரும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்திற்கு ஓடி வருவோம். நீங்கள் ஆராதனைக்கு வரவில்லை என்றால் நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை இழக்கிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிகள் நன்றாக கவனிக்க வேண்டும். The worldly worship is the shadow of the heavenly worship. Amen.
இந்த உலகத்தில் செய்யப்படுகிற ஆவியோடும் உண்மையோடும் இந்த உலகத்தில் செய்யப்படுகிற ஆராதனை பரலோக ஆராதனுடைய நிழலாட்டம். ஹல்லேலூயா. இங்கே ஆராதிக்காதவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து முக்கியமான வார்த்தை சொல்லுங்கள். இங்கே ஆராதிக்காதவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே வைராக்கியம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் 100ஆம் சங்கீதத்தில் அடங்கியிருக்கிற 5 ஆசீர்வாதங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அவரே ஆராதனைக்கு உரியவர். சத்தமா சொல்லுங்க. இஸ் worthy of worship. ஆமென். அவரே ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா. 100ஆம் சங்கீதத்தில் அடங்கியிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த 100ஆம் சங்கீதத்தை கூர்ந்து கவனித்து வாசித்து பார்த்தீங்கன்னா 5 முறை அவர் என்கிற வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தைங்க? அவர். நம்பர் 1 அவர் சந்நிதி. நம்பர் 1 அவர் சந்நிதி, இஸ் பிரசன்ஸ். நம்பர் 2 அவர் ஜனங்கள், இஸ் பீப்புள். ஹல்லேலூயா. Number 3 our மேய்ச்சல், இஸ் pasture. Amen. our மேய்ச்சல். Number 4 our வாசல், இஸ் gate. Number 5 our பிரகாரம், இஸ் court. Hallelujah. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். நல்ல சத்தமரலிலேயே சொல்லலாமா? இந்த கால வேளையிலே மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதினால் வருகிற ஆசீர்வாதங்களை உணர எனக்கு கிருபை தாரும் என்று அந்த ஜெப சிந்தையோடு தேவ சத்தத்தை கேட்கணும். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக 5 அவரை நான் சொல்லியிருக்கிறேன். ஆமென். அவர் சந்நிதி, அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சல், அவர் வாசல், அவர் பிரகாரம். ஆமென். நம்பர் 1 அவர் சந்நிதி, இஸ் பிரசன்ஸ். அதைத்தான் 2ஆம் வசனத்தில் வாசித்தோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கம் பிஃபோர் his presence with singing. ஆமென். கம் பிஃபோர் his presence with singing. பாடிக்கொண்டே அவர் சந்நிதிக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. பாடிக்கொண்டே அவர் சந்நிதிக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த சந்நிதி அப்படின்றது தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான, ஒரு கனமான, ஒரு சொல்லப்போனால் ஒரு ஆச்சாரமான ஒரு வார்த்தை. ஆமென். சந்நிதி சொல்லுங்க. சந்ததி இல்லை, சந்நிதி. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அது ஒரு பயபக்திக்கு உரிய வார்த்தை. சந்நிதி. அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். அவர் சந்நிதிக்கு வரக்கூடிய அழைப்பு ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. தமிழ் கலாச்சாரத்தில் இந்த சந்நிதிக்கு எல்லாரும் போயிட முடியாது. ஆமென். முக்கியமானவங்க தான் போக முடியும். மற்றெல்லாம் போனால் தீட்டாயிடும். தீட்டு அபிஷ்டு வெளியே போகணுவான். ஆமென். அவர் சந்நிதிக்கு வரக்கூடிய அழைப்பு என்பது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல. 1ஆம் வசனம் சொல்கிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்கிறது. ஆமென். எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அழைப்பு. சத்தமாலே சொல்லாமா? விசுவாசிகள் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய சந்நிதி எப்படிப்பட்ட சந்நிதி, அவர் சந்நிதியில் நாம் எப்படி வந்திருக்கிறோம் என்பதை முதலாவது உணர வேண்டும். அவர் சந்நிதி எப்படிப்பட்ட சந்நிதி என்பதை, அதனுடைய வேல்யூ,
அதனுடைய மதிப்பை நாம் உணர்ந்து அறிய வேண்டும். ஆமென். அவருடைய சந்நிதி அற்புதமானது. சங்கீதக்காரராகிய தாவீது அதை அனுபவித்து சொல்கிறார். பாருங்கள், 42ஆம் சங்கீதம், 42ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? When shall I come and appear before God? என் ஆத்துமா தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லாமா? அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். உம்முடைய சந்நிதியில் எப்பொழுது வந்து நிற்பேன் என்று சங்கீதக்காரராகிய தாவீது அவருடைய சந்நிதியினுடைய மகிமையை பற்றி சொல்கிறார். ஆமென். நாம் அமர்ந்திருக்கும் சந்நிதி எப்படிப்பட்ட சந்நிதி என்பதை சங்கீதக்காரராகிய தாவீது மேலும் அதை பற்றி சொல்லும் பொழுது 5ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள். நானோ மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். ஆமென். But as for me, I will come into thy house in the multitude of my mercy, and in thy fear will I worship toward thy holy temple. உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றாரு, பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். ஆமென். ஏன்னா அது சாதாரண சந்நிதி அல்ல. அது என்ன சந்நிதி? பரிசுத்த சந்நிதி. உச்சரிக்கும் பொழுதே தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து சொல்கிறார். பாருங்கள், சொல்லும் பொழுதே தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து சொல்றார். தேவனுடைய சந்நிதியில் நிற்பதற்கு கொஞ்சமும் தகுதியற்றவன் நான். பயங்கரமான பாவியாக இருந்த என்னை அவர் சந்நிதியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபைதானே. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்கிறது, இது உங்களால் உண்டானதல்ல,
தேவனுடைய ஈவு. ஒரு ஆமேன் சொல்லலாமா? பயங்கரமான அசுத்தன், பயங்கரமான பாவி, பயங்கரமான துணிகரமான பாவத்தை செய்தவன். அவர் சந்நிதியில நிக்கிறதுக்கு எனக்கு அருகதையே இல்லை. ஆனால் அவர் பரிசுத்த சந்நிதியில வந்து நிக்கிறேன்னா அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன். ஆமென். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை ஆராதிக்க நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா அந்த அளவிற்கு நம்முடைய கண்ணினாலையும் நம்முடைய சிந்தையினாலையும் நம்முடைய வாயினாலையும் நம்முடைய நாவினாலையும் நம்முடைய காதுகளினாலையும் நம்முடைய கையினாலையும் நம்முடைய கால்களினாலையும் அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எத்தனை முறை இந்த கண்களினாலே அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். தீமைகளை, பாவத்தை, அசுத்தத்தை பார்த்து சிந்தையை கெடுத்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையினமாக ஜீவித்து. யோசித்து பாருங்கள், இந்த வாயினால தேவனை துதிக்கிற இந்த வாயினாலே, நாவினால எத்தனை முறை மற்றவர்களை அவதூறாய் பேசி, சின்ன பின்னமாய் பேசி, பொய்களை பேசி, கெடுத்து பேசி எத்தனை பேர் வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கிறோம். இந்த கைகளினாலே, கால்களினாலே எத்தனை பேருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி இருக்கிறோம். தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணனாகிய அவருடைய சந்நிதியில் வருவதற்கு கொஞ்சமும் ஸ்லாக்கியம், தகுதி இல்லாத நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அது அவருடைய பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அது அவருடைய பெரிய கிருபையா இல்லையா? அதைத்தான் அவர் சொல்கிறார் 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நானோ என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? நானோ, நான் மிகவும் மோசமான பாவி, ஆனால் உம்முடைய சந்நிதியில் நிற்பதற்கு ஸ்லாக்கியம் கொடுத்தீரே என்று உணர்ந்து தேவ சமூகத்திலே பணிந்து அவரை ஆராதிப்பதற்கு தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சந்நிதி என்றது சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை. 6:30 மணி ஆராதனைன்னு சொன்னா கை வீசிட்டு 7 மணி 7:30 மணி 8 மணிக்கும் எத்தனை துணிகரம், எத்தனை அவரை அவமான, அவரை அலட்சியம் பண்ணுகிற மனப்போக்கு. யோசிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. தமிழ்நாட்டினுடைய சிஎம் இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு ஆராதனைக்கு இங்கே வராரு, ஒரு சின்ன டாக் உங்கள்கிட்ட கொடுக்க போறாரு அப்படின்னா 6:30 மணிக்கு 6 மணிக்கே வந்து உட்காந்துருப்போம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. சூரியன் உதிக்கதோ இல்லையோ நம்ம எழுந்து இங்கே வந்துருப்போம். ஆமாவா? அழிந்து போகிற ஒரு மனிதனுக்கு நாம் அவ்வளவு கனத்தை, பயத்தை செலுத்துவது உண்மையானால், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் ஆராதனைக்கு எவ்வளவு அலட்சிய மனப்போக்கு பாருங்கள், எத்தனை அலட்சிய மனப்போக்கு பாருங்கள். சிலருக்கு ஆராதனை நேரமெல்லாம் 7 மணிக்கு மேலே தான், 7:30 மணி தான். பார்க்குறதே ஒரு மமதையாக வர்றதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. அவர் சந்நிதி என்பது சும்மா இல்லை. அவர் சந்நிதிக்கு வருவதற்கு கொஞ்சம் கூட அருகதையற்ற என்னை, என்னுடைய அவயங்களினால் அவரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருந்த என்னை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பாவங்களற கழுகி என் அடிகளை கண்மலையின் மேல் நிறுத்தி தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவில், என் வாயில், என் வாழ்க்கையில் கொடுத்தார் என்றால் அது அவருடைய கிருபை. ஆகவே பயபக்தியோடு பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பணிந்து கொள்வேன். ஆமென் சொல்லலாமா? ஆராதனை என்பது விளையாட்டு அல்ல, தேவனை ஆராதிப்பது என்பது விளையாட்டு அல்ல. அது நம்முடைய உள்ளத்திலிருந்து நன்றி உள்ள உணர்வோடு தேவ சமூகத்தை உணர்ந்து நம்முடைய அபாத்திர தன்மைகளை அறிந்து தேவன் இப்படி இருந்த என்னை இப்படி மாற்றினாரே, அவருக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய நன்றி உள்ள இருதயம் நமக்குள்ளே பொங்கி எழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பொங்கி எழ நமக்குள்ள அந்த உணர்வும் தாழ்மையும் வேணும். சத்தம் ஆமென் சொல்லலாமா?
மத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை துறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்திலே நட்சத்திரத்தை கண்டு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள், சாஸ்திரிகள், சம் சார்ட் ஆஃப் அவர்கள் ராஜாக்கள் அந்த நிலையில் இருந்தவர்கள். ஆமென். கிழக்கிலிருந்து வந்தோம். சரித்திர பின்னணியம் சொல்கிறது ஏசியாவினுடைய முக்கியமான இடம். ஆமென். கிட்டத்தட்ட இந்திய டைரக்ஷன்ல இருந்து புறப்பட்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று இயேசு பாலகனை கண்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து. ஆமென். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து. நல்ல சத்தம் வரலையே சொல்லலாமா? முகம் குப்புற விழுந்து. எப்படி விழுந்து? யோசித்து பாருங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறங்க, விக்கிரகங்களை வழிபடுறவனை பாருங்க, நடு ரோடுன்னு கூட வெக்கப்பட மாட்டான். எவ்வளோ படித்தாலும் இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, தோப்பங்கரணம் போட்டு அங்கேயே உட்காந்து எழுந்து கண்ணில் பொத்திக்கிட்டு கண்ணை மூடிட்டு எவ்வளோ பயபக்தியோடு ஒரு விக்கிரகத்தை வழிபடுகிற ஒரு ஜனங்களிடத்தில் காணப்படுகிற அந்த பணிந்து கொள்கிற, முகம் குப்புற விழுகிற அந்த சந்நிதிக்கு கொடுக்கிற மரியாதை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படவில்லையே என்பது எத்தனை வேதனைக்குரியது, எத்தனை வேதனைக்குரியது. சத்தமரலிலேயே சொல்லுங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து முழுமையாக அர்ப்பணிப்பதை காட்டுகிறது. சத்தமரல்லே சொல்லாமா? முகம் குப்புற விழுந்து நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். பக்கத்தில் பார்த்து இந்த நல்ல வார்த்தை சொல்லுங்க. தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும். ஆமென். தாழ்மை இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது. கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், கொஞ்சம் ஃபைனான்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்ட போதும், அப்படியே நமக்கு தெரியாமலே நமக்கு அறியாமலே மமதை நமக்குள்ள வந்துடும். இந்த சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவரை அவர்தான். சத்தமா இல்லை சொல்லாமா? ஆமாம். பெருமை வரக்கூடாது. நான் இல்லைன்னா அவ்வளோதான், என்னால் தான். சில ஆட்கள் வாயை திறந்தாலே பெருமையான பேச்சு தான். என்னால் தான் அந்த ஊழியம் வளர்ந்துச்சு, என்னால் தான் இவ்வளோ பெரிய சபையாக இருக்குது, நான் அந்த நாட்களில் பாஸ்டரோடு இருந்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சபை. அப்படி யாராவது பேசுனாங்கன்னா அந்த அரைகுடம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமென். அரைகுடம் தான் சொல்ல மாட்டீங்களே, நிறைகுடம் ததும்பாது. சில அரைகுடங்கள் அப்படி ததும்பிகிட்டே இருக்கும். சில ஆட்கள் அப்படி தங்களை தாங்களே புகழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, அவர்கள் கர்த்தரோடு இல்லாதவர்கள் என்ற அர்த்தம். வேதம் அப்படிதான் சொல்கிறது. தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன். ஆமென் சொல்லுங்க. எவன் ஒருவன் தன்னைத்தானே போற்றுகிறானோ அவனை துன்மார்க்கன் என்று வேதம் சொல்கிறது. 10ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தன்னை போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். தன்னை யாரெல்லாம் போற்றுறாங்களோ அவர்களெல்லாம் அரைகுடம்னு நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஆமென். இப்படிப்பட்ட அரைகுடங்களை விசுவாசிகள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்களும் அரைகுடமாக இருக்கக்கூடாது. ஆமென். பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க, நீங்கள் நிறைகுடமாக இருக்கணும். நிறைகுடம் ததும்பாது. நான் தான் நான் தான் நான் தான், நான் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், நான் மட்டும் இல்லை பாஸ்டர் ததிகினந்தம் போட்டுருவார். ஆமென். தோலை உரிச்சிருவாருன்றேன். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. ஆமாம். எவன் ஒருத்தன் தன்னையே புகழ்றானோ, தன்னையே பெருமை பாராட்டுறானோ, அவன் கர்த்தரோடு இல்லாதவன் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஹல்லேலூயா. விளங்கி கொள்ளணும்.
தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தணும். நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள இருக்கணும். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமென். கணவன்கிட்ட தாழ்மையாக இருக்கணும், தாழ்மையை பேசணும். கணவர் ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை வாய் கிழிய பேசக்கூடாது. இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது பரிதாபமான கப்பிள்ஸை பார்க்குறோம். இப்போ யங் ஜெனரேஷன் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வாடா போடா, ஏன்னா நான் உனக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறேன், உனக்கு ஈக்குவாலிட்டி நல்லது தான். எல்லாரும் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் வேதம் சொல்கிறது, மனைவிக்கு புருஷன், வாயில வார்த்தை வரமாட்டேங்குது பார்த்தீங்களா, மனைவிக்கு புருஷன் தலையாயிருக்கிறான். சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறது போல. ஆமென் சொல்லுங்க. புருஷனுக்கு, மனைவிக்கு புருஷன் எப்படி இருக்கிறானா? தலையாக இருக்கிறான். ஒரு சர்ச்சில் இப்படி தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருந்தார். புருஷனுக்கு மனைவிக்கு புருஷன் தலை என்று சொன்ன பொழுது ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் தலை அவர் தான், நோ டவுட் அபவுட் இட், ஆனால் நான் தான் கழுத்து. ஆமென். நான் எங்கே திரும்புகிறேனோ அங்கே தான் அவர் திரும்புவார். நான் திரும்ப சொல்லாத இடத்தில் திரும்ப மாட்டார், திருந்தவும் மாட்டார். தாழ்மை இருக்குதா? சில ஆட்கள் வாய் கொடுத்து மாட்டிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் கேட்டான் அப்பா கிட்ட, என்ன டேடி நமக்கெல்லாம் முடி சின்ன சின்னதாக வளருது, அம்மாவுக்கு மட்டும் எப்படி டாடி இவ்வளோ பெரிய முடி வளருதுன்னு கேட்டா அவர் சொன்னார், செடியோ முடியோ களிமண் இருக்கிற இடத்துல தான் வளரும்னாரு. அன்னைக்கு சாப்பாடு கட்டு. சில ஆட்கள் இப்படி தான் வாய் கொடுத்து மாட்டிப்பாங்க. பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணித்து தேவனை ஆராதிக்கும் பொழுது அவன் பெற்றுக்கொள்கிற அற்புதமான கிருபையின் ஸ்லாக்கியங்களை பரிசுத்த வேதம் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. ஆமென். ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன நடக்கும்? மத்தேயு 2:11 வாசித்தோம். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து ஒரு மனிதன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் தன்னை முற்றிலுமாய் ஊற்றின பொழுதுதான் தேவனுக்காக திறக்க முடியும். ஆமென் சொல்லாம? அர்ப்பணிக்காத மனிதன் ஒன்னையும் திறக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுடைய செல்வமோ பணமோ அவனுடைய பர்ஸோ திறக்கப்படணும்னா முதலாவது தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து அவருடைய சந்நிதியின் மதிப்பை அறிந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவன் மட்டும்தான் தன்னுடைய கைகளை, தன்னுடைய உள்ளத்தை தேவனுக்காக திறக்க முடியும். ஆமென். தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து தன்னை ஊற்றினவன் கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை திறப்பான். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் திறப்பான். நீங்கள் கர்த்தருக்காக உங்களுடைய உள்ளத்தை திறக்கிறவர்களாக, கரங்களை திறக்கிறவர்களாக, நன்றாக உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக, தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையவையத்திலே சொல்லாமா? யாத்ராகமம் 34:20 வாசித்து பார்க்கும்பொழுது வேதம் ஒரு காரியத்தை சொல்கிறது. உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகளை எல்லாம் மீட்டு கொள்ள வேண்டும், வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. ஆமென். All the firstborn of thy sons thou shalt redeem, and none shall appear before me empty. ஆமென். வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரலாகாது. சத்தம் அல்லே சொல்லுங்க. ஆமாம், வரும்பொழுதே வெறுங்கைய வரக்கூடாது. உள்ளத்தில் மிகுந்த அன்போடு, ஆமென், பயபக்தியோடு, உணர்வோடு. நாம் போகிற சந்நிதி சாதாரண சந்நிதி அல்ல, அது பயபக்திக்கு உரிய பரிசுத்த சந்நிதி. ஆமென். அந்த பய உணர்வோடு தேவ சமூகத்தில் வரணுமே தவிர வெறுங்கையா வரக்கூடாது. சத்தம் ஆமென் சொல்லாமா? இது டெக்னாலஜி வேர்ல்டு ஆகிடுச்சு. அதனால் நிறைய விசுவாசிகள் இப்போ வெறுங்கையாக கை வீசிட்டு வராங்க. நான் வரும்பொழுது சிலருடைய கையெல்லாம் பார்ப்பேன், சிலர் கை வெறுங்கையாக வரும். என்னன்னு பார்த்தா, ஏன் பைபிளை சுமந்து தூக்கிட்டு வரலன்னா மனைவி வச்சுருக்கிறாங்க, போய் வாங்கிடுவேன். நல்லது, ரைட், அப்படியாவது கொண்டு வந்திருக்கிறீங்களே. சில ஆட்கள் கொண்டு வரதே இல்லை. கேட்டால் சொல்கிறாங்க, நீங்கள் தான் 1008 டிவி வச்சுருக்கிறீங்களே, எல்லாத்துலேயும் வசனம் வருது. ஆமென். கையில் செல்ஃபோன் வேறு இருக்குது.
வேதத்தோட ஆலயத்துக்கு வரணும், வெறும் கையாக வரக்கூடாது. அல்லேலூயா. சில ஆட்கள் அப்படியே எழுந்து 6:30 மணி ஆராதனைக்கு அலாரம் வச்சு 6:20க்கு எழுந்து முகத்தை மட்டும் கழுவி நேராக வேகமாக ஓடி வந்துடுறாங்க. கை வீசாம கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசுன்னு. ஆமேன். ஒரு பக்தன் இப்படி பாடுறாரு, வெறும் கையாய் பரலோகத்தில் நான் வரவே கூடாதையா. ஆமேன். அந்த பாரம், அந்த ஏக்கம், அந்த துடிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். சத்தமா இல்லை சொல்லாமா? அவர் சந்நிதியில் அப்படி என்னதான் கிடைக்குது? அவருடைய சந்நிதியில் அப்படி என்னதான் இருக்குது? 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 70ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 119 170ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் விண்ணப்பம் உம் சந்நிதியில் வருவதாக. அல்லேலூயா. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். Let my supplication come before thee. Deliver me according to thy word. என் விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. நல்ல சத்தமரலிலே சொல்லலாமா? அவருடைய சந்நிதியில நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறாராம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நல்ல சத்தமரலிலே சொல்லாமா? எந்த இடத்துல ஜெபமானாலும் கர்த்தர் கேட்பார். ஆமென். ஏன்னா 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பேரே என்னதுங்க? ஜெபத்தை கேட்கிறவரே. என்னங்க? அதனால காட்டில் ஜெபமானாலும் கேட்பாரு, ரோட்ல ஜெபமானாலும் கேட்பாரு. ஆனாலும் அவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற மகிமையே தனி மகிமை. எத்தனை பேர் அதை உணர்ந்து கொள்றீங்க? கையை உயர்த்தி. ஆமென். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம். 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அவருடைய சமூகத்தில் வந்து சந்நிதியில் வந்து ஜெபிக்கிற மகிமையே தனி மகிமை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அண்ணாளுக்கோ முடிக்க மாட்டீங்க பார்த்தீங்களா? அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. சும்மாவா சொன்னாங்க? சட்டியில் இருந்தாதான், ஆமாம், உள்ளத்தில் இருந்தால் தானே வார்த்தை வரணும். நல்ல உள்ளத்தில் நல்ல வார்த்தையை நிரப்பி வைக்கணும். ஆமென். அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. எல்கானா அண்ணால ரொம்ப நேசிச்சான். அண்ணாலே, நீ ஏன் அழுற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெருசு இல்லையா? சாப்பிடு சாப்பிடு. ஆமென். சுத்தம் ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ அன்பான புருஷன். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாக்கட்டா போ, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்ற கணவன்மார்கள் இருக்க, எல்கானா போய் அண்ணாள்கிட்ட கெஞ்சி நிற்கிறார். ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் கவலைப்படுற? எனக்கு புரியுது, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. மனைவி அழுதுட்டு இருந்தா, மனைவி சோகமாக இருந்தா, மனைவி ஜுரத்துல படுத்துட்டு இருந்தா, எத்தனை பேர் அவ்வளோ கேர் எடுத்து பார்க்கிற நல்ல கணவன்மார்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஒரு அம்மா சொல்லுது, படுத்து 4 நாளாக படுத்திருக்கிறேன், 4 நாளாக கடுமையான ஜுரத்தில் படுத்திருக்கிறேன், இந்த மனுஷன் இன்னான்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஆமென். இந்த மனுஷன் இன்னான்னு ஒரு வார்த்தை கேட்கல, ஆனால் திமிரா ஒரு வார்த்தை கேட்குறாரு. படுத்துட்டு இருக்கிறியே, நான் தின்றதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. ஆமென். இதெல்லாம் எங்கே எட்டுன்னு போய் வைக்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் சொல்ல, அவ்வளோ வேதனை பாருங்க. ஒரு மனைவி 4 நாளாக ஜுரத்தில் இருக்கிறா, கேர் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அது என்ன ஜென்மனும் எனக்கு தெரியல. பேர் வேற கிறிஸ்தவ பேர். அண்ணாளுக்கு இவ்வளோ கேர் பண்ணுறதுக்கெல்லாம் இருந்தும் அவள்கிட்ட ஏதோ ஒரு விரக்தி, ஒரு வெற்றிடம் அவளுக்குள்ள நெருக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவளால் தாங்கவே முடியல. 12ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல், இந்த புக் ஆஃப் சாமுவேல் சாப்டர் 1 verse 12. 1 சாமுவேல் 1:12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். ஆமென். And it came to pass
as she continued praying before the Lord, அவள் விண்ணப்பம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாளாம். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? அப்போ அவர் போய் கேட்குறாரு, ஏலி பார்க்குறாரு, ரொம்ப நேரம் பார்க்குறாரு. ஏலிக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, பூட்டிட்டு வீட்டுக்கு போகணும். ஆமேன். இந்த அம்மா போவோன்னு பார்த்தா என்ன, அது போவே மாட்டேங்குது. பார்த்தா வாய் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கு, உதட அசைஞ்சே இருக்கிற, ஒரு சத்தம் காணும். கிட்ட போயிட்டு தட்டுறாரு, எவ்வளோ நேரம் நீ குடிச்சிருப்பேன், எவ்வளோ நேரம் வெறிச்சிருப்பேன். ஆமேன். அவ சொல்றா 15ஆம் வசனத்தில் பாருங்க, அண்ணால் பிரதியுத்தரமாக, அப்படி எல்லாம் ஆண்டவனே, மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. தேவ சந்நிதியில என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என் இருதயமே வெடிச்சு விடும் போல இருக்கு. நான் கொண்டு வந்து எல்லாத்தையும், just I poured out everything in the presence of the Lord. தேவ சந்நிதியில ஊற்றிவிட்டேன். இந்த காலவெளியில பலவிதமான மனக்லேசத்தோடு, வேதனையோடு, தத்தளிப்போடு என் காரியத்தை கவனிப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? என்னை விசாரிப்பதற்கு, உண்மையா விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் மனம் நொந்து ஒருவேளை இந்த கால்வெளியில் வந்திருக்கிறீர்களோ, தேவ சந்நிதியிலே அன்னாள் இருதயத்தை ஊற்றி விட்ட பிறகு, அதற்கு பிறகு அவன் துக்கமுகமாகவே இருந்தது இல்லையாம். அல்லேலூயா. அவள் கேட்டபடியே கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்து அவளுடைய தலையை உயர்த்தினார். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென். சத்தம் அல்லே சொல்லுங்க. சொன்னதுபடியே பிள்ளை பால் மறந்த உடனே கொண்டு வந்து தேவ சந்நிதியில விட்டு விட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. 21ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரை 2 குமாரத்தைகளை பெற்றாள். சாமுவேல் என்ற பிள்ளை ஆண்டான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஆமென். சந்நிதியில் வளர்ந்தான். கேட்டதை அப்படியே கர்த்தர் கொடுத்தார். உள்ளம் உடைஞ்சு போய், உள்ளம் சுக்குநூறா போய், வேதனையோடு மற்றவர்களுடைய ஏளனங்கள், பரியாசங்கள், நிந்தையின் மத்தியிலே, தகப்பனே நான் என்ன செய்வேன் தெரியலையேன்னு சொல்லி உள்ளம் உடைஞ்சு போயிருக்கிறீர்களோ, நீங்கள் ஊற்றப்பட வேண்டிய ஒரு உன்னத இடம் ஒன்று உண்டு. அது தேவ சந்நிதி. இந்த தேவ சந்நிதியிலிருந்து சொல்லுகிற ஒன்றை கூட அவர் மறுப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. உன் சந்நிதியில் என்னுடைய சத்தம், விண்ணப்பம் புறப்பட்டு வருவதாக. இந்த காலை வேளையில் மனம் நொந்து வேதனையோடு, இருதயம் சுக்குநூறாக உடைத்து கண்ணீரோடு வந்திருக்கிற உங்களுடைய சத்தத்தை, பெருமூச்சை கூட அவர் சந்நிதியிலிருந்து அவர் அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் அன்னாளை மறக்காமல் அவள் ஒரு குழந்தையை கர்த்தருக்கு என்று கொடுத்ததுனால அதற்கு பிறகு 5 பிள்ளைகளை கொடுத்தாராம். 3 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். பாருங்கள் எத்தனை அற்புதம். தேவனுக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் ஒருவருக்கும் கடன்பட்டவர் அல்ல. அவர் சந்நிதியிலிருந்து அற்புதங்கள் உங்களுக்கு வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? அவர் சந்நிதி. மீதி எத்தனை இருக்கு சொல்லுங்க? அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சல், அவர் வாசல், அவர் பிரகாரம். எழுந்து நிற்போம். மாலை ஆராதனையில் மீது 4 காரியத்தை மாலை ஆராதனையில் உங்களுக்கு நான் சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. பாஸ்டர் மோகன் தேவநாதன் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபத்தை நமக்கு நடத்துவார்கள். ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகதாக. Thank you Lord Jesus. Thank you Lord. Oh Jesus. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஜெபிக்கலாம். இன்றைக்கு செய்தியிலே மிக மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய சந்நிதி அல்லாவிட்டால் அவருடைய பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. யார் யார் சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து
நான் ஒன்றுமில்லை, நான் எம்மாத்திரம் என்று அர்ப்பணித்து தேவ சந்நிதியின் மகிமையை உணர்ந்து விண்ணப்பத்தை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சந்நிதி பதில் கொடுக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தியின் மிக முக்கியமான காரியம். அதை அப்படியே உள்வாங்கி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, அருமையான இந்த முதல் ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நீர் மகா பெரிய தேவன், உம்முடைய ஆளுகை பெரியது. அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஒரு விசை கூட ஆலயத்துக்கு வருவதற்குரிய வாஞ்சையையும் அதனுடைய முக்கியத்தையும் ஜாக்கிரதையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். உம்முடைய சந்நிதியில் உள்ள ஆசீர்வாதங்கள் எவ்வளவு எங்களுக்கு முக்கியம் என்பதை இன்றைக்கு அறிந்து கொண்டோம். ஆகவே தேவைகள் வரும் பொழுது உம்முடைய சமூகத்திலே ஓடோடி வர உதவி செய்யும். வந்த சிறியோர், பெரியோர், முதியவர், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்வீராக. செய்தி கொடுத்த தாசன் மேலே உம்முடைய கிருபை இருக்கட்டும். இரண்டாம் ஆராதனையிலும் உம்முடைய நாமம் வல்லமையாய் விளங்குவதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவா. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் ஆளுகையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. மிகுந்த வல்லமையோடு அவர் வருகிறார், மிகுந்த வல்லமையோடு அவர் வருகிறார். வாசல் அருகே அவர் வந்து